அவர் வருகிறார், இவர் வருகிறார், எவர் வேண்டாலும் வரலாம் போகலாம், அது பெரிதல்ல. அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார், எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார்? 200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். ஆனால் இங்கே என்ன கோடி பெரிசல்ல என்று நினைத்து வாழக்கூடிய, தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய, மக்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய தளபதியாருடைய தளபதி அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஒரு தருணத்தில் தான் நமது உரிமைகள், நமது எதிர்கால சந்ததிகள், இந்த தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு, இந்த மாநிலத்துடைய சுயாட்சி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும் என்பதை மட்டும் தயவு கூர்ந்து தாய்மார்களாகிய நீங்கள் உள்மனசுல வாங்கிக்கங்க. அதே நேரத்தில் கடந்த முறை அவருடைய பிறந்த நாள் நடந்து ரொம்ப நாளாச்சு. இருந்தாலும் நான் அப்ப எழுதின ஒரு கவிதை, உதயநிதி ஸ்டாலினுக்காக பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக எழுதினேன். அன்னைக்கு சேகர்பாபு மீட்டிங்ல நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. அவருக்கு எழுதின அந்த கவிதையை மட்டும் நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். சனாதனத்தை பொசுக்கிய உதய சூரியன், சனாதனத்தை பொசுக்கிய உதய சூரியன் உதயநிதி, பாரத மாதா பங்காளிகளை பந்தாடிய பண்பாளன் உதயநிதி, காவி பேய்களை அடித்து நொறுக்கும் கருப்பு சிவப்பு உதயநிதி, சங்கியனும் வங்கிகளை இந்தியா முழுவதும் கதறவிட்ட திராவிட மதி என்ற உதயநிதி, கலைஞர் எழுதினார், முழங்கினார் மக்களுக்காக. அண்ணன் ஸ்டாலின் உழைத்தார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக. அன்பு உதயநிதி நீரில் கிடந்தாலும் ஏரியில் பாஸ்பரஸ் போல் நெஞ்சத்து நெருப்பு அணையப்படாது உழைக்கிறார். அது மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது. திராவிட மாமலையை பிளக்க நினைக்கும் சனாதனத்தை சல்லி சல்லியாக உழைக்க போகும் உளி எங்கள் உதயநிதி. உதய சூரியன் எப்போதும் தேயாது, உதயநிதி வெல்லாமல் போகாது. சூரியனாய் வாழ்க, சூத்திரதாரிகளை சூறாவளியாய் சுழற்றி அடித்து வெல்க 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 உதய சூரியன் என்று கூறி அவர் 10 ஆண்டு 100 ஆண்டு வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.